ஹாய், நான் செல்வம், ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். ஷார்ட் ஃபன்லியோட 10 ப்ராடக்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது ப்ராடக்ட். அதுதான் ஷார்ட் ஃபன்லி டிக்கெட். என்னங்க டிக்கெட் விற்க போகிறீங்களா அப்படின்னா ஆமாம். ஸோ ஷார்ட் ஃபன்லி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் ஆர் கான்டென்ட் ஸ்க்ரீனிங்க்கு டிக்கெட் விற்கணுமா? நீங்கள் வந்து புக் மை ஷோவில் லிஸ்ட் பண்ணுறது இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஷார்ட் ஃபன்லியோட டிக்கெட் ப்ராடக்ட்லேயும் உங்கள் ஷோக்கான ப்ரைவேட் ஷோக்கான டிக்கெட்ஸை நீங்கள் செல் பண்ண முடியும். ஸோ இப்போது நீங்கள் ஆஸ் ஈவெண்ட் ஹோஸ்ட்டாக உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க. உங்கள் படத்துக்கான ப்ரிவியூ ஷோ எங்கே நடக்குது, இப்போ எல்வி பிரசாத் நடக்குது இல்லை இணையும் ப்ரைவேட் ஷோ இதில் நடக்குது, பிளேசஸ் நடக்குதுன்னா அங்கே நீங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் நீங்கள் சோல்வ் பண்ண போகிறீங்க. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக உங்கள் கேஷ் அண்ட் க்ரூ வருவாங்க, படத்தை நடித்த ஆர்டிஸ்ட் அங்கே ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அதை தாண்டி ஜென்ரல் பப்ளிக்குக்கும் நீங்கள் அந்த டிக்கெட்டை விற்றுக்கலாம். அந்த விற்றுக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபன்லி ஈவெண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது செட்டில் டவுனும் ஆயிரும் அந்த பேமெண்ட்டு. சரிங்களா? ஸோ இதில் எந்த மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, மேக்ஸிமம் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் டிக்கெட் ப்ரைஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இது ப்ரைவேட் ஷோ, நாட் அ பப்ளிக் ஷோ. ஸோ ப்ரைவேட்டாக நீங்கள் தான் ஆடியன்ஸ் இன்வைட் பண்ண போகிறீங்க. ஷார்ட் ஃபன்லி உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட் பண்ணி கொடுக்கும்? பாஸ் நீங்கள் லிஸ்ட் பண்ணுற எல்லா ஈவெண்ட்டும் ஷார்ட் ஃபன்லி ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட growth ஆஃப் டிக்கெட் சேல்ஸுக்கு ஷார்ட் ஃபன்லி ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஈவெண்ட் லிஸ்டிங்கான ப்ரைஸிங் இருக்குது. அண்ட் ஈச் டிக்கெட் சேலில் 10% ஷார்ட் ஃபன்லி கமிஷன் எடுத்துக்கோங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் யூசர்ஸை இன்வைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிலிம் செலிபிரிட்டிஸ் வேணும், ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸை உங்கள் ஈவெண்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஷார்ட் ஃபன்லி கனெக்ட் ப்ராடக்ட் இருக்குது, அதில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபன்லி மீடியா இண்டஸ்ட்ரியில் 360 டிகிரியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். 10 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வித் 10 டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ் ஃபார் த மீடியா இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு இதை பற்றின மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் என்ன? ticket.shortfunly.com. இதுக்குள்ளே போய் உங்களோட ஈவெண்ட்டை லிஸ்ட் பண்ணுங்கள், டிக்கெட்ஸை செல் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள் பாஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டிக்கெட் எடுத்தால் யூசர்ஸ்க்கு எப்படி போகுது, அண்ட் நீங்கள் மேனேஜ் பண்ண ஃபெஸ்டிவல்ஸை க்ளோஸ் பண்ணி எப்படி வந்து உங்களோட ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் 2026 இந்த 10 ப்ராடக்ட்டு 10 தலைவா இன்னும் 10 ப்ராடக்டோட ஷார்ட் ஃபன்லி வந்துட்டு இருக்கோம். ஏஐயோட நிறைய ப்ராடக்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷார்ட் ஃபன்லி இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் ஃபிலிம் மேக்கிங். மறக்காதீங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸோட 2026 உங்களோட ஃபிலிம் மேக்கிங் லைஃப்பை ஈஸி பண்ணுறதுக்கான வேலைகளை ஷார்ட் ஃபன்லி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மோர் ப்ராடக்ட் அப்டேட்ஸுக்கு ஷார்ட் ஃபன்லி சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.